வியூசர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக அண்டை மாநிலங்களில் தமிழர்கள் கொல்லப்படுவது என்பது தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக நடந்து வருகிறது. இந்த கேலி கூத்து தமிழர்களுக்கு மட்டும்தான் நிகழ்ந்து வருவது என்பதை நாம் கவனிக்கக்கூடியதான ஒன்று. ஏன்னா தமிழர்கள் எந்த மாநிலங்கள்ல போனாலும் அடிச்சு கொள்றாங்க. இந்த பக்கம் செம்மரம் கடத்தியதாக 2015 செம்மரம் வெட்டி கடத்தியதற்கு போன 20 தமிழர்களை நாங்கள் சுற்று கொண்டு விட்டோம் சொல்லிட்டு அந்த மாநில அரசு சொன்னது. 20 தமிழர்களை அந்த ஆந்திர காவல்துறை அன்றைக்கு சுட்டு கொண்டது. 20 தமிழர்களை கேட்டா அவன் செம்மரம் வெட்ட வந்தா அதனால சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நேத்து கர்நாடகாவில் 3 தமிழகத்தை சார்ந்தவர்களை மான் வேட்டையாட வந்தார்கள், அதனால அவர்களை சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் கேரளாவில் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போன நம்ம தமிழக பக்தர் மீது ஒரு டீ கடைக்காரன் கொதிக்க சுடு தண்ணியை ஊத்தி அவர்கள் இறந்து போனாரு. அந்த செய்தியை சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க இந்த கடலுக்குள்ள போனாக்க இலங்கை கடற்படை தமிழர்களை சுட்டுக் கொள்ளுது. ஆக தமிழர்கள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி எந்த பக்கம் போனாலும் 4 திசையில் இருந்தும் கொல்லப்படுகிறார்கள். காவிரி கலவரத்தின் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு அடிச்சு தமிழ்நாட்டை நோக்கி விரட்டப்பட்டார்கள். திருப்பதிக்கு போனா இங்க தமிழர்கள் தாக்கப்படுகிறாங்க, அங்க சபரிமலைக்கு போனா அங்க தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் எந்த பிரச்சனையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தமிழர்களுடைய பெருந்தன்மை. ஆனால் தமிழர்களுக்கு அப்படி நிகழ்வது கிடையாது. எங்க போனாலும் கொல்லப்படுகிறார்கள். தமிழ்நாளே ஒரு எரிச்சலோட பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுல நிலவுது. வட இந்தியாவில் போயிட்டு மதராசின்னு சொன்னாலே நம்மளை மேலையும் கீழையுமா பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு புத்தி அவர்களுக்கு இருக்கு. நம்மளை ஒரு பிரிவினைவாதி என்பதை போலவே வட மாநிலத்தவர்கள் இன்றைய வரைக்கும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகைப்படுத்தப்பட்டது கிடையாது. அது உண்மையான சம்பவம் கூட. அப்போ நேற்று கர்நாடகத்துக்கு அந்த சாம்ராஜ் நகர் மாவட்டமும் ஈரோடு மாவட்டமும் அப்படியே ஒரு பார்டர், ரெண்டுமே பார்டர். அங்க சத்தியமங்கலம் வனப்பகுதி இருக்கு, அங்க புலிகள் காப்பகம் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப அந்த எல்லையை ஒட்டி வாழக்கூடிய பீட்டரு, அந்தோணிசாமி, செபஸ்டியனு, குமார், இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னாக்க அந்த வனப்பகுதியில கர்நாடக எல்லையை தாண்டி போறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல என்னன்னாக்க அவருடைய மாடுகள் புலிகள் சரணாலயத்துல மேய்க்கிறாங்க. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில இப்பவும் மலை மாடுகள் சொல்லிட்டு நம்ம தேனி திண்டுக்கல் பக்கம்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் இந்த ஈரோடு சத்தியமங்கலம் இந்த வனப்பகுதியை ஊட்டியும் காடுகள்ல போயிட்டு தான் மாடுகளை மேய்ப்பாங்க. அப்போ 50 மாடுகளை ஓட்டிக்கிட்டு அந்த குமார் என்ற நபர் என்ன பண்றாருனாக்க அவர்கள் வீட்டுல இருக்கக்கூடியவங்க மாடு மேய்க்க வனத்துக்குள்ள போயிருக்காங்க. அதுல சில மாடுகள் அங்கேயே தங்கி விட்டது. அப்படி சில மாடுகள் திரும்பல. ஏன்னா பட்டிக்கு திரும்ப அடையும் பொழுது நம்ம கவுண்ட் பண்ணுவோம்ல, கவுண்ட் பண்ணும்போது மாடுகள் எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குமாரும் அவருடைய உறவினர்கள், அந்த ஊருக்காரங்க உறவினர்கள், அவங்க ஒரு 3 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க 4 பேரும் இரவு தேட போறாங்க அந்த மாடை. ஏன்னா நைட்ல மாடுகள் அங்க வனத்துல தங்கிச்சுன்னா புலி அடிச்சிடும். அப்ப 4 பேரும் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த மாடுகளை தேடுறதுக்கு அந்த வனத்துக்குள்ள போகும்பொழுது இரவு ரொம்ப ஆயிடுச்சு, மாடுகளை கண்டுபிடிக்க முடியல, ஒரு இடத்துல படுத்து உறங்குறாங்க. அப்படி உறங்கும் போது கர்நாடக மாநிலத்தை சார்ந்த 7 வனத்துறை அலுவலர்கள் அவங்க உறங்கிட்டு இருக்க இடத்துக்கு போயிட்டு அதுல 3 பேரை பிடிச்சி என்கவுண்டர் பண்றாங்க. 3 பேரை என்கவுண்டர் பண்ணதுல ஒருத்தவங்க மட்டும் காயம் பட்டு அவன் தப்பிச்சு ஓடி வந்துடுறான். அந்த 3 பேருடைய உடம்பையும் அந்த வனத்துறை தூக்கிட்டு போயிடுது. இவன் தப்பிச்சு ஊருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க உறவினர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. அந்த அப்படி இவன் சொல்லல அப்படின்னா அந்த 3 பேரை சுட்டு கொண்டாங்களா அந்த விஷயமே வெளியில வந்திருக்காது. அப்படியே மறைச்சிருப்பாங்க, பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது புதைச்சிருப்பாங்க. அப்ப இவர் சொல்லிய பிறகுதான் இவர்களுக்கு தெரிந்து அந்த எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 7 வன காவல்துறை செக் போஸ்ட அந்த ஊர் மக்கள் உறவினர்கள் சேர்ந்து சூறையாடிட்டாங்க, அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்றைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுமையான அழுத்தத்தை கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் தாவேகா வாயே திறக்கல. இதை பத்தி இப்படி ஒரு படுகொலை நிகழ்ந்ததை பற்றி இவர்கள் பேசவே இல்லை. போய் 3 பேர் சுட்டு விட்டாங்களா அப்படியா அப்படின்னு ஆச்சரியக்குறியோடு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு நிலவுகிறது. ஏன்னா நேத்து சுதந்திர தின விழாவில் நேத்து காதலர் தின விழா கொண்டாடி ஐயா ரொம்ப டயர்டா இருப்பாரு. அப்புறம் நைட்டு போயிட்டு எதையாவது போட்டுட்டு தூக்கியிருப்பாரு போல. இப்போ வரைக்கும் ஆளை காணும். 3 பேர் குடிமக்கள், தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள், உங்களை தலைமையை ஏற்றுக்கொண்ட உங்கள் தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய குடிமக்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. 3 பேர் சுட்டு கொண்டு இருக்கான். அதை பத்தி எந்த விதமான ஒரு பேச்சோ எதுவுமே கிடையாது. அமைதியாக இவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
நாளைக்கு சட்டப்பேரவை கூட போகிறது. நாளைக்கு சட்டப்பேரவையில் கூடுனாக்க வழக்கம் போல முதலமைச்சர் பேச மாட்டாரு. வழக்கம் போல நான் இப்பயே சொல்லிடுறேன்ல, ராஜ்மோகன் எழுந்திருச்சு என்ன சொல்லுவாருனாக்க, அங்கு இரு தரப்புக்குள்ள மோதல் நடந்தது அப்படின்னு இருப்பாரு. எப்படி கோயம்புத்தூர்ல நடந்த படுகொலைய இரு தரப்பினருடைய மோதல் அப்படின்னு ராஜ்மோகன் சட்டசபையில் சொன்னாரோ, அதே போலதான் இந்த 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தையும் இரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் மோதி கொண்டாலும் வந்து வெக்கமே இல்ல சொல்லுவாங்க பாருங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்ப கோயம்புத்தூர்ல படுகொலை நிகழ்ந்தது இல்ல, இரு தரப்புன்னார்ல, இந்த பக்கம் 20 பேர் அடிச்சு கொண்டவன், இந்த பக்கம் செத்து போனவன் ஒரே ஒரு ஆளு. அது எப்படி இரு தரப்பினரா ஆகும்? எப்படி இரு தரப்பினரா ஆகும்? அப்போ வெக்க வேணாம் அந்த ராஜ்மோகனுக்கு. அப்போ இன்றைக்கு கர்நாடக காவல்துறை சுட்டுக் கொண்டதையும் நாளைக்கு நியாயப்படுத்துவானுங்களா மாட்டானுங்களா? இன்றைக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கணும், இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும். ஏன் அவர் சிபிஐக்கு மாத்தணும் சொல்றாருன்றதை நம்ம விட்டு கவனிக்கணும். இப்ப எதுக்கோ சிபிஐக்கு எல்லாம் போறாங்க. ஆனா இந்த வழக்கு 2 மாநிலங்களுக்கு இடையேயான வழக்கு. ஏற்கனவே காவிரி நீர் பிரச்சனை அவங்களுக்கு மத்தியில் நமக்கு இருக்கு. இப்போ நாம எது செஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பாதிப்பாகும். ஏன்னா தமிழ்நாட்டுல கர்நாடகர்கள் அதிகம் இல்லை. ஆனா பெங்களூர்ல ஒரு தெருவு எடுத்துட்டு அதுல 3 தமிழர்கள் வசிப்பாங்க. அப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னொடனே அங்க பெங்களூர்லயோ கர்நாடகாவிலயோ இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ என்ன பிரச்சனையை என்ன பஞ்சாயத்தை அவங்க கொண்டு வந்து விட போறானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த காவிரி நதிநீர் பிரச்சனைய இந்த பிரச்சனை கூட டைப் பண்ணி பெரிய பிரச்சனையாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஏற்கனவே கர்நாடகாவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் நான் ஒரு ஆய்வு குழு அனுப்புறேன், அவங்க விசாரிச்சு அறிக்கை சமர்ப்பின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனா தமிழ்நாடு அரசு இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கல, அந்த காதலர் தின கொண்டாட்டத்தில இருந்து எழுந்திருக்கல. அப்ப இந்த சூழல தான் அண்ணன் அன்புமணி அவர்கள் இதை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்றாரு. ஏன் சிபிஐக்கு மாற்றணும்னா இதுல 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, இரு மாநிலங்கள் காவல்துறை வந்து சம்பந்தப்படக்கூடியது. அதனால யாரு விசாரிச்சாலும் அது நேர்மையான விசாரணையா இருக்காது. கர்நாடக மாநிலத்தினுடைய காவல்துறை அவங்க மாநிலத்தினுடைய அல்லது கர்நாடக மாநிலத்தினுடைய புலனாய்வுத்துறை அவங்க மாநிலத்தினுடைய வனத்துறை அதிகாரிகளை விட்டு கொடுத்துருவாங்களா? அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ புலனாய்வு அமைப்புகளோ தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே அவங்க 3 பேரை விட்டு கொடுத்துருவாங்களா? அப்போ சிபிஐ உரிய விசாரணை நடத்தணும். அவங்க கர்நாடகத்துறை வனத்துறை என்ன சொல்லுதுனாக்க, இவங்க மான் வேட்டைக்கு வந்தாங்க, இவங்க கிட்ட மான் கறி இருந்துச்சு, நாங்க கேட்க போனப்ப அவங்க எங்களை நாட்டுக்கு போய் சுட்டாங்க, நாங்க திரும்ப பதிலுக்கு சுட்டோம் இவங்க சொல்றாங்க. இவங்க என்னன்னா அங்க மாடு தான் தேட போனோங்க, மாடு தொலைஞ்சு போச்சு அதை தேட போனாங்க, நைட்டு லேட் ஆயிடுத்தாலும் அங்கேயே நாங்க படுத்து இந்த அங்கே தங்குற வனத்திலே தங்குற பழக்கம் வந்து இன்றைக்கும் தேனி பக்கம் திண்டுக்கல் அந்த மலை மாடுகள் பக்கம் இப்பயும் இருக்கு. வனத்துக்கு மலைக்கு மாடை மேய்க்க போனாங்கன்னாக்க அந்த வனத்திலே தங்கிடுவாங்க, மலை மேலே தங்கிடுவாங்க, கூடாரம் போட்டு டென்ட் போட்டு அந்த சின்ன இல்லைனாக்கா சின்னதா ஒரு தார்பாயை கட்டிட்டு அங்கே தங்கிடுவாங்க. அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்கிறது. இப்பதான் அந்த மலை மாடுகளுக்கு தான் தடை விதிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மாடை மேல ஏத்துனாங்கனாக்க மழை பிடிச்சிக்கிச்சு இருட்டிடுச்சுனாக்க அங்கேயே டென்ட் போட்டு மாட்டை அப்படியே படுக்க வச்சுட்டு அங்கேயே தங்கிடுவாங்க கும்பலா எல்லாரும். அந்த பழக்கம் இப்பொழுதும் இருக்குது. அப்படிதான் அவங்க தங்கினாங்கன்னு இவங்க ஒரு தரப்பு சொல்றாங்க. அப்ப 2 தரப்பையும் 2 தரப்பு சார்ந்தவர்கள் விசாரிச்சா இதுல உண்மை வெளிவராது. சிபிஐ விசாரணை ஒன்றுதான் இதற்கு வந்து தீர்வு தரும். உடனடியாக 2 மாநில அரசுகளும் இந்த சிபிஐ விசாரணைக்கு அனுப்பணும். இல்லைன்னா 2 மாநிலங்களுக்கு இடையான பாதிப்புகள் மிகப்பெரிய அளவுல வந்துடும். இந்த இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு. இதை சாதாரணமா நம்ம எடுத்துக்கூடாது. காதலர் தின கொண்டாட்டத்திலிருந்து இந்த தாவேக அரசு மீண்டு வர வேண்டும். வந்து காவிரி இஷ்யூல கோட்டை விட்ட மாதிரி இதுலயும் விட்டீங்கன்னாக்க இரு மாநிலங்களிடையே மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. 2 மாநிலங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக காய் நகர்த்த வேண்டிய ஒரு சூழல்ல இன்றைக்கு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. சிபிஐ விசாரித்தால் மட்டும்தான் இதற்கு ஒரு நல்ல தீர்வை எட்ட முடியும். நன்றி.